بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج أفلم ينظروا إلى السماء فوقهم كيف بنيناها وزيناها وما لها من فروج والأرض مددناها وألقينا فيها رواسي وأنبتنا فيها من كل زوج بهيج تبصرة وذكرى لكل عبد منيب ونزلنا من السماء ماء مباركا فأنبتنا به جنات وحب الحصيد والنخل باسقات لها طلع نضيد رزقا للعباد وأحيينا به بلدة ميتا كذلك الخروج كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد أفعينا بالخلق الأول بل هم في لبس من خلق جديد ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி அதன்படி செயலாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த தொடர் நிகழ்ச்சியை செய்து வருகின்றோம். இன்றைய தினத்திலே எங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் காட்டித் தந்துள்ள சில விடயங்களை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த உலகம் ஒரு சோதனை களமாக இருப்பதை நாங்கள் அறிவோம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தின் பொருள்களை, உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு படைப்பினங்களையும் மனிதனுக்கு அதிலே ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக ஆக்கப்பட்டிருந்தால் அது அவனுக்கு சோதனையாகத்தான் அது இருக்கின்றது.
அல்லாஹ் தான் அதை அலங்கரித்தும் காட்டியுள்ளான், அவனுக்கு விருப்பமாக ஆக்கியுள்ளான். அவனை சோதிப்பதற்காக ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்கள், பிள்ளைகள், தங்கம் வெள்ளிகள் என்று அல்லாஹு தஆலா பல விடயங்களை சுட்டிக்காட்டி உலகத்தின் வஸ்துகளை சொல்லி இவைகளெல்லாம் அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது என்கிற கருத்தை அல்லாஹ் அங்கே கூறுகின்றான். இவைகள் மனிதனுக்கு அலங்கரித்து காட்டப்பட்டுள்ளது. இந்த அலங்கார பொருள்களுக்கு மத்தியிலே அடியான் பரீட்சிக்கப்படுகின்றான். இந்த பரீட்சையில் அவன் சித்தி அடைகின்றானா அல்லது பரீட்சையில் தோல்வி அடைகின்றானா என்கிற ஒரு சோதனை களமாக இந்த உலகம் அமைந்திருக்கின்றது. நாங்கள் தனியாக வந்தோம், தனியாக போகின்றோம், தனியாக எழுப்பப்படுவோம். மறுமை நாளையில் நாங்கள் தனியாக எழுப்பப்பட்டிருக்கின்ற போது அங்கே எங்களுக்கு கைகூடுவது இந்த உலகத்தில் எங்களுக்கு அலங்காரமாக ஆக்கப்பட்ட பொருள்கள் அல்ல. எங்களுக்கு கைகூடுவது, எங்களுக்கு உதவி செய்ய போவது அல்லாஹ் எதை விரும்பினானோ, அல்லாஹ் எதை அவன் பொருந்திக் கொள்வான் என்று சொன்னானோ அவ்வாறான விடயங்களை நாங்கள் சேகரித்துக் கொள்வதுதான் எங்களுக்கு அங்கே கைகூடப் போகிறது. அன்பின் சகோதரர்களே, இந்த நிலையிலே மனிதன் மர்மை என்கிற ஒரு வாழ்க்கையை நம்பி இருக்கின்றான். முஸ்லிமான ஒவ்வொருவரும் அந்த மறுமையில் அவன் நிச்சயம் எழுப்பப்படுவான். அவனிடம் கேள்வி கணக்கு இருக்கின்றது. அவனுடைய நன்மைகளும் தீமைகளும் நிறுக்கப்பட இருக்கின்றது. நன்மை அதிகரித்தவன் சுவனம் சொல்வான், பாவம் அதிகரித்தவன் நரகம் போவான். அவன் நரகத்திலே கேவலப்படுத்தப்படுவான். எனவே நன்மை தட்டு அதிகரிக்க வேண்டும். நன்மை தட்டு அதிகரிப்பதென்றால் பாவங்கள் குறைக்கப்பட வேண்டும், பாவங்கள் செய்யப்படக்கூடாது. மனிதன் அடிப்படையில் பாவம் தற்செயலாக நடந்துவிட்டாலும் அப்பாவங்களிலிருந்து அந்த முஸ்லிம் அவன் விமோசனம் பெற வேண்டும். நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களை சுற்றியுள்ள சூழலின் காரணமாக பல்வேறுபட்ட பாவங்களுக்கு ஆளாகின்றோம். மனோ ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் பாவங்களிலே மூழ்கி கிடக்கின்றோம். இவ்வாறான நாங்கள் சந்தர்ப்ப சூழலால் செய்யக்கூடிய இந்த பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அல்லாஹ் பழி வழிகளை காட்டி தந்திருக்கிறான். ஆசைகளுக்கும் மனோ இச்சைகளுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நாங்கள் இவைகளினால் ஏற்படக்கூடிய பாவங்களிலிருந்து தப்புவது எப்படி, ஏற்பட்ட பாவங்களை அழிப்பது எப்படி, எங்களின் நன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இதுபை ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா அத்பி ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. ஒரு பாவத்திற்கு பின் ஒரு நல்லதை செய்து கொள், அது அதை அழித்துவிடும். பாவம் செய்தால் அதன் மூலமாக நரகம் மூட்டப்படுகிறது, அதன் மூலமாக நரக நெருப்பு இவனுக்காக மேலும் மேலும் அதிகரிக்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் அந்த பாவங்களினால் மூட்டப்படுகின்ற அந்த நெருப்பு அணைக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இத்தகின்னார வலவ் பிஷக்கி தம்ரா. ஒரு ஈச்சம்பழத்தின் துண்டை கொண்டேனும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். ஈச்சப்பழத்தின் துண்டிலிருந்தேனும் துண்டை கொண்டேனும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். நீ தர்மம் செய்வதால் உனது பாவம் அழிகிறது, அதனால் நரகத்திலிருந்து காப்பாற்றப்படுவாய். இது ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்னமா அம்பாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய சொத்துகள்,
உங்களுடைய பிள்ளைகள் சோதனை என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு தரப்பட்ட சொத்துகள் நீங்கள் எப்படித்தான் ஆசையாக சம்பாதித்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், அவைகள் உங்களை சோதிப்பதற்காக அல்லாஹ்வினால் தரப்படுகிறது. ஒருவர் எவ்வளவோ சம்பாதிப்பார், ஆனால் அவரிடம் நிலைத்திருக்காது. ஒருவர் சொற்ப நேரம் தொழிலிலே இறங்குவார், அவரிடம் அதிகமான சொத்து வந்துவிடும். எனவே மொத்தத்தில் சொத்தை தருபவன் அல்லாஹ். அதை உனக்கு தருகிறான் சோதிப்பதற்காக. உனக்கு பிள்ளைகளை தருகிறான், அழகான திறமையான பிள்ளைகளை தருகிறான். எதற்காக? உன்னை சோதிப்பதற்காக. எனவே உனக்கு தரப்பட்ட ஒரு சோதனை பொருள்தான் இந்த பிள்ளைகள், இந்த சொத்துகள். இவைகளை கொண்டு நீ நரகத்தையும் பெறலாம், இவைகளின் மூலமாக சுவனத்தையும் பெறலாம். சோதனைக்காக தரப்பட்டது. இன்று எங்களுடைய சமுதாயத்திலே எத்தனையோ வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சம்பாதிக்கின்ற வழி பிழையான வழி, செலவழிக்கின்ற வழி பாவமான வழி. அவர்கள் அடைகின்ற போது நரகத்தின் வழி. அவர்கள் அடைய போவது இறைவனுடைய தண்டனைக்குரிய நரகம். அதை சென்றடைவார்கள். இதேவேளை எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இன்னும் சில நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறார்கள், ஹலாலான முறையில் செலவழிக்கிறார்கள். ஹலாலான முறையில் சம்பாதித்து ஹலாலான முறையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வழியிலே செலவழிக்கிறார்கள். என்றாலும் அவர்கள் நன்மையான காரியங்களில், அவர்களுக்கு சேமிப்பாக இருக்கக்கூடிய காரியங்களில் செலவழிப்பதற்கு பின்வாங்குகின்றார்கள். வரலாற்றை எடுத்தால் நபிகளாருடைய தோழர்களிலே சில செல்வந்தர்கள் இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் ஒரு மாபெரிய கோடீஸ்வரனாக இருந்தார், கொடை வள்ளலாக இருந்தார். அவருக்கும் அல்லாஹ் சொத்தை கொடுத்தான், அவரையும் அல்லாஹ் சோதித்தான். அந்த சொத்து அவரை ஆளவில்லை. அந்த சொத்தை அடைவதற்காக பிழையான வழிகளை அவர் தேடவில்லை. மாறாக அந்த சொத்து அவருக்கு சுவனத்தை ஈட்டுவதற்கு காரணமாக இருந்தது. சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்ற போது, மார்க்கத்துக்கான தேவைகள் ஏற்படுகின்ற போது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த சொத்துக்களை வாரி வாரி வழங்கினார். தபூக் யுத்த சந்தர்ப்பம், கடும் கஷ்டமான சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு 1000 தங்க காசுகளை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஒரு தங்க காசு என்பது இன்றுள்ள பெறுமதிக்கு கிட்டத்தட்ட அரை பவுன். அன்று அவர்கள் 1000 தங்க காசை கொண்டு வந்து கொடுத்தால் சுமார் 450 பவுன், 500 பவுனுக்கு இடப்பட்ட பெறுமதி இன்றுள்ள தங்கப்படி. ஒரு பவுன் இன்று 46,000 ரூபாய். 46,000 ரூபாய் பெறுமதியான ஒரு பவுனை தர்மம் செய்வதற்கு நாங்கள் யோசிக்கின்றோம். ஆனால் அந்த நபித்தோழர் சுவனத்தை வழங்கினார். அதுதான் நிலையான வாழ்க்கை என்று விளங்கினார். அதுதான் நாம் குடியிருக்க போகின்ற இடம் என்பதை விளங்கினார். அதை நம்பினார். உழைத்தால் அது தனக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்பதை புரிந்தார். நாம் உழைத்ததில் இங்கே விட்டு செல்வது அது பிள்ளைகளுக்கு, நாம் உழைத்ததில் நாம் போகின்ற இடத்துக்கு எடுத்துச் செல்வது அது நமக்கு. எனவே நாம் கோடிக்கணக்கான வருடங்கள் குடியிருக்க போகின்ற இடத்திற்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு செல்வதா, அல்லது சில வருடங்கள் வாழ்ந்துவிட்டு இறந்துவிட்டு போக போகின்றோமே அவ்வாறான தற்காலிக இடத்தில் குமித்து விட்டு செல்வதா? அந்த சஹாபி விளங்கினார். நிரந்தரமாக நான் அங்கே இருக்க போகிறேன், மீண்டும் பெறமாட்டேன். மரணம் வருகின்ற போது நான், யா அல்லாஹ், என்னை சொற்ப நேரம் என்னை தாமதிக்கவை, நான் தர்மம் செய்துவிட்டு எல்லாவற்றையும் தர்மம் செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்வதை விட இப்போது நான் தர்மம் செய்தால் அது எனக்கு சேர்ந்துவிடும். மரண சந்தர்ப்பத்திலே சொத்துகள் குமிந்திருக்கிறது,
அங்கே பல பில்டிங்கள், இங்கே பல சொத்துகள், அங்கே சில ஃபேக்டரிகள், ஆங்காங்கே ஹோட்டல்கள் என்று சிலர் சொத்துக்களை குமித்து வைத்திருப்பார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கின்ற போது உன்னுடைய சொந்த வீடு அதுதான் மறுமையில் நீ குடியிருக்க போகின்ற வீடு, அதுதான் நிலையான வீடு, அதுதான் உனக்கான உண்மையான இடம். அந்த இடத்திற்கு அனுப்பிவேறி கொடு, அந்த இடத்திலே நீ அதற்காக சேகரிச்சுவே என்று சொன்னபோது பின்வாங்கினாய். அவ்வாறான நீ இவ்வாறான சொத்துகள் உன்னை விட்டு பிரிய போகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சொல்வாய், லவ்லா அக்கர்த்தனி இலா அஜலின் கரீப் லஅஸத்தகன்ன வல அகூனன்ன மினஸ் சாலிஹீன். என்னை சொற்ப நேரம் நீ தாமதித்தால், என்னை பிற்படுத்தினால் நான் தர்மம் செய்துவிட்டு நல்ல மனிதனாக ஆகிவிடுவேன் என்று கெஞ்சுவாய். அந்த வேளையில் சொற்ப நேரமும் பிற்படுத்தப்பட மாட்டாய் என்கின்ற ஒரு நிலையை நீ நம்பி இருக்கிறாய். எனவேதான் இதை அன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நம்பினார்கள். அவர் பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதித்தவர்கள். இன்று எங்களை போன்று வட்டிக்கு பணம் எடுத்து சம்பாதித்தவர்கள் அல்ல, ஹராம் ஹலால் பார்க்காமல் ஊழல் மோசடி செய்து சம்பாதித்தவர்கள் அல்ல, பிறருடைய சொத்துக்களை சீதனம் என்ற பெயரிலே வாங்கி அதிலே தானும் தொழில் செய்து தான் ஒரு தொழிலதிபராகியவர் அல்ல. மாறாக அல்லாஹ்வின் அருளால் கஷ்டப்பட்டு தேடினார்கள். அவ்வாறான சொத்து கோடிக்கணக்கிலே அவரிடம் குமிந்தது. ரசூலுல்லாஹ் கேட்டபோது அது மார்க்கத்துக்கு உதவியாக இருக்க போகிறது, உடனே அவர் கொடுக்கின்றார். அன்று அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுத்தது மட்டும் இன்று 2 கோடிக்கு மேல் பெறுமதியாகும். சுமார் 500 பவுன் என்றால் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்? அவர் நம்பினார், இதுதான் என்னுடைய வீட்டுக்கான சொத்து, இதுதான் எனக்கு சொந்தமானது, நான் விட்டு செல்வதை எனது சந்ததி அனுபவிப்பார்கள். இவ்வாறுதான் இன்னும் சில கோடீஸ்வரர்கள் இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் மதீனாவிற்கு வருகின்ற போது மார்க்கத்துக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தார். முஹாஜிராக வந்தவர், வருங்கையோடு வந்தார். பஜாரிலே உழுவடுகின்றார். அவருடைய சகோதரர் ஆக்கப்பட்ட மதீனத்து சஹாபி அவருக்கு கொடுத்ததை தேவையில்லை என்றார். நபிகளார் ஒவ்வொரு மக்காவாசிக்கும் மதீனத்து வாசியை சகோதரராக்கி அவர்களின் அறவாசி சொத்திலே உங்களுக்கு பங்கிருக்கிறது என்றார். ஆனால் அந்த சஹாபி தேவையில்லை என்றார். அவர் வருங்கையோடு பஜாரிலே நுழைகிறார். ஹலாலான முறையில் தேடுவதற்கு முயற்சிக்கிறார். மாலையாகின்ற போது சில ஆதாயத்தோடு வருகிறார். குறுகிய காலத்தில் அவர் செல்வந்தராகிவிட்டார். ஹலாலான முறையிலே சம்பாதித்தார். பெரும் பெரும் தங்க பாலங்களுக்கு சொந்தமானவராகிறார். பெரும் வசதிக்காரராகிறார். அந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் இவரும் சொர்க்கவாதி என்று சொன்னார். அப்துல் ரஹ்மான் சுவனவாதி, உஸ்மான் சுவனவாதி என்றார். பெரும் கோடீஸ்வரனாக இருந்து சுவனவாதி ஆவதற்கு காரணம் என்ன? அவர்களை அந்த சொத்து ஆளவில்லை, மாறாக அவர்கள் சொத்தை ஆண்டார்கள். அவர்கள் எந்த விடயத்தில் செலவழித்தால் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்குமோ அதிலே செலவழித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த சொத்துக்களை வைத்து உண்டு அனுபவித்து உடுத்து நல்ல முறையிலே பிறருக்கு மத்தியிலே ஒரு பெரிய பணக்காரனை போன்று பெருமை அடித்திருக்கவில்லை. அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் எளிமையாக நடந்தார்கள், பணிவாக நடந்தார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை போன்று உங்களுடைய சொத்து உங்களுக்கு சோதனை. எனவே நம்மை சோதிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சொத்து நாங்கள் சுவனம் செல்வதற்கு காரணமாக அமைய வேண்டும். உள்நாட்டிலே இருந்தால் தொழில் செய்ய முடியாது, அல்லது தொழில் செய்தால் சரியான வருமானத்தை எடுக்க முடியாது என்பதற்காக வெளிநாடு செல்கின்றோம், யூரோப்புக்கு போகின்றோம். இந்த நாட்டிலே மாதம் 20,000 உழைக்கலாம், யூரோப்பிலே மாதம் 2 லட்சம் 3 லட்சம் உழைக்கலாம் என்று போகின்றோம். இவ்வாறு சென்ற நாங்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்தால்
நரகத்திலிருந்து தப்பலாம். இல்லை, பிழையான முறையிலே சம்பாதித்தால் சம்பாதித்ததன் காரணமாக அந்த ஹராமான சம்பாத்தியம் உடம்பிலே சேர்ந்ததன் காரணமாக நரகம் போக வேண்டி வரும். நாங்கள் ஹலாலான முறையில் சம்பாதித்து சொத்துக்களை சேகரிக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சொத்துகள் எங்களிடையில் நாங்கள் அறிவாளியாகுவதை விட்டும் எங்களை திசை திருப்பிவிடக் கூடாது. யார் அந்த அறிவாளி? யார் அறிவாளி? எவன் தான் உழைத்த சொத்தை தான் தன் சொந்த வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறானோ அவன் மிக பெரும் அறிவாளி. தான் உழைத்த சொத்தை தனது சொந்த வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். எது சொந்த வீடு? நாம் விட்டு செல்கின்றதா? இது அழிய வந்த இடம், இது தற்காலிக இடம். அதற்கு ரசூலுல்லாஹ் சில வழிகளை காட்டுகிறார்கள். நாம் மரணித்ததும் எமக்கு பின்னே வந்து கொண்டிருக்கக்கூடியது நிலையான தர்மம். அவைகளை இங்கே செய்துவிட்டு செல்ல வேண்டும். உன்னிடம் பணம் இருக்கிறது, அதற்கு நீ ஒரு வீடை கட்டுகிறாய் குடியிருப்பதற்காக. அதே உன்னிடம் என்ன சொல்கிறோம்? உன்னிடம் பணம் இருக்கிறது, உனக்கென்று குடியிருக்க ஒரு அழகான மாளிகையை இன்னும் ஒன்றை கட்டு. எங்கே? சுவனத்திலே. உன்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு நீ குடியிருக்க ஒரு அழகான மாளிகையை கட்டு. யார் கட்டுவது? அதை அல்லாஹ்விடம் ஒப்படை, அவன் கட்டுவான். அவன் ஆகென்றால் ஆகிவிடும். வெளிநாடுகளிலே இருந்து கொண்டு, சவுதியிலே இருந்து கொண்டு, தூரத்திலே இருந்து கொண்டு இங்கே நமக்காக வீடு கட்டுவதற்காக மச்சானிடம் மனைவியிடம் அவர்களின் அக்கவுண்டுக்கு சொத்துக்களை அனுப்பி வைக்கிறோம். சில வருடங்கள் அவர்களோடு நல்ல முறையில் இருப்பதற்காக சில வருடங்கள். அன்பிற்குரிய சகோதரனே, நிரந்தரமற்ற தற்காலிகத்திற்காக நாங்கள் லட்சக்கணக்கான சொத்தை சம்பாதித்து அனுப்புகிறோம். அதே நாங்கள் சில வருடத்தின் பின் நிரந்தரமாக குடியிருப்பதற்கு போகின்றோம். அந்த நிரந்தரமான இடத்திற்கு அங்கே சென்றால் எங்களுக்கு வீடு இருக்க வேண்டும். அது இங்கிருந்து தான் கட்டுவது. உழைத்த பொருள்களை எல்லாம் அழித்து விட்டு சென்றால் அங்கே வீடு இருக்காது. அல்லாஹ் அந்த சொத்தை கொண்டு நீ அங்கே மாளிகையை கட்டலாம். அல்லாஹ்வின் பேங்க், அல்லாஹ்வுடைய ஹசானாவிலே அதை போட்டுவை. அல்லாஹ் உனக்காக கட்டி வைத்திருப்பான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன், அல்லாஹ்விற்காக யார் ஒரு பள்ளியை கட்டினானோ அல்லாஹ் அவனுக்கு ஒரு மாளிகையை கட்டுகின்றான். இறைவன் கட்டினால் அது எப்படி இருக்கும்? ஒரு கல் தங்கம், ஒரு கல் வெள்ளி. நாம் ஒரு முழு கல் தங்கத்தை காண்பது கிடையாது. ஒரு முழு கல் தங்கத்தை காண்பதென்றால் எங்கேயோ நிகழ்ச்சியிலே தான், புரோகிராம்களில் எங்களுக்கு எடுத்துக்காட்டப்படுவதில் தான் காண்கின்றோம். அது என்ன நமது வீடை போன்று அல்லாஹ் கட்டப் போகிறானா? இல்லை, மாபெரிய மாளிகை. என்ன சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ்? ஒரு மூமினுக்கு சுவனத்திலே முத்தாலான ஒரு கூடாரம், தூலுகா சித்தூன மீலா, அதன் நீளம் 60 மைல். ஒரு மூமினுக்கு சுவனலோகத்திலே ஒரு முத்து, அதால் ஒரு கூடாரம் அமைக்கப்படும். அது அவனுடைய மாளிகை அல்ல, மாளிகையில் அல்ல, மேலதிகமாக வரக்கூடிய ஒரு கூடாரம். நாம் நமது வீட்டின் முற்றத்திலே ஒரு சிறியதொரு பந்தலை அடிப்போம். எதற்காக? அழகுக்காக, ரெஸ்ட் எடுப்பதற்காக, மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக நண்பர்களோடு காய்த்திருப்பதற்காக. அல்லாஹு தஆலா சுவனலோகத்தில் ஒரு மூமினுக்கு ஒரு முத்து, அதிலே ஒரு கூடாரத்தை அமைக்கிறான். ஒரு முத்தினால் ஒரு கூடாரம், அதன் நீளமோ 60 மைல். சற்று சிந்தித்து பாருங்கள், 90 கிலோமீட்டர். இவ்வளவு பெரும் நீளமான ஒரு முத்து அல்லாஹ்விற்கு தருவதால் குறையப் போவதில்லை. வானிலே மின்னக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களும் இந்த பூமியை விட பிரமாண்டமானதாக இருக்கிறதை அறிவோம். சிறியதிருந்தாலும் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கிறது. எத்தனை கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறது தெரியாது. இந்த நட்சத்திரங்கள் எங்களுக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அதை தங்கமாக இறைவன் ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நாடினால் அதை முத்தாக ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நாடினால் அவன் விரும்பிய மாணிக்கமாக ஆக்கியிருப்பான்.
ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் என்று வைத்துக் கொள்வோம். பூமியிலே எத்தனை கோடி மனிதர்கள் வாழ்கிறார்களோ, வாழ்ந்தார்களோ, வாழப்போகிறார்களோ, அவ்வளவு பேருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் அளவுக்கென்று இந்த வானத்திற்குள் உட்பட்ட இந்த பிரபஞ்சத்திலே சிந்தித்தால் கூட அல்லாஹ்வின் ஹசானா இவர்களுக்கு போதுமாகி விடுகிறது. அத்தனை கோடி நட்சத்திரங்கள். விஞ்ஞான உலகம் ஆய்வு செய்வதெல்லாம் வானமண்டலத்தின் ஒரு சிறு மூலையில் தான். எனவே இந்த நட்சத்திரங்களே இவ்வளவு பிரமாண்டமானது. எனவே சிலர் சிந்திக்கிறார்கள், இவ்வளவு பெரிய முத்து ஒருவருக்கு கொடுப்பதா? அவர்களின் சிந்தனை, அவர்கள் அல்லாஹ்வின் படைப்பினத்தை பற்றி சிந்திக்காததால் அதை ஏற்க மறுக்கிறது. உலகத்தில் காட்டியுள்ள இவைகளை சிந்தித்தால் அது ஒரு சின்ன விடயம். அதற்குத்தான் நட்சத்திரத்தையும் மனிதனையும் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ் மூமினுக்கு சொர்க்கத்திலே கொடுப்பது. அதிலே அவனுடைய குடும்பத்தினர் இருப்பார்கள். நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து உழைக்கின்றோம், கஷ்டப்படுகின்றோம். இங்கே மனைவி மல்லைகளோடு நாங்கள் நல்ல முறையில் இருப்பதற்காக எத்தனை மனைவியோடு வாழப்போகிறோம்? 1000 மனைவியோட இல்லை, ஒரே ஒரு மனைவி. இந்த மனைவி எப்படியானவள்? அவளிடம் இருக்கின்ற இன்பம் என்ன? திருமணம் செய்து நாம் அறிவோம். எவ்வளவு பெரிய அழகியாக இருந்தாலும் அவளுடைய நிலை திருமணம் செய்தால் மாறிவிடுகிறது, அழகு குறைந்து விடுகிறது. சில வருடத்தின் பின் அவள் அழகு இளமையிலிருந்து போய்விடுவதால் எங்களுக்கு வேறொன்று தேவைப்படுகிறது. அவ்வாறான சிந்தனை தோன்றுகிறது. ஆணை பொறுத்தவரை இன்னொன்று இருக்கலாம் என்று எண்ணுகின்றான். சோனலோகத்திலே அல்லாஹ் உனக்கு தருகின்றவள் அவள் என்றும் கன்னியாகவே இருப்பாள், என்றும் அழகு மாறாதவளாக, அழகு என்றென்றும் கூடுகின்றவளாகவே இருந்து கொண்டிருப்பாள். உன்னோடு எந்த நிலையிலும் அவள் கோவிக்க மாட்டாள், உன் மனதை வேதனைப்படுத்த மாட்டாள், உனக்கு எந்த நேரமும் சந்தோஷத்தையே தந்து கொண்டே இருப்பாள். அந்த அழகு தேவதை உன்னை தவிர வேறொரு பக்கம் அவள் மனக்கண்ணாலும் எட்டியும் பார்க்க மாட்டாள். உனக்கென்றே தன்னை அர்ப்பணித்தவளாக இருப்பாள். ஒன்றா ரசூலுல்லாஹ்வினுடைய ஹதீஸிலே ஒன்றென்று மட்டிடப்படவில்லை. சுவனலோகத்திலே நீ மனம் விரும்பிய அளவிற்கு அனுபவிக்கலாம். உன் மனம் அங்கே எதை தேடுகிறது, எவ்வளவு தேடுகிறதோ அதற்கெல்லாம் அனுபவிக்க அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தருவான். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த சுவன மாளிகை அதை ஏன் நீ கட்ட மறந்து விடுகிறாய்? அதை நீ இங்கே கட்டுவதற்கு பின்வாங்கினால், மறந்து விட்டால், நீ இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது பின் கட்ட முடியாது. எனவேதான் உனக்கு தரப்பட்ட சொத்தை அதற்கு பாவித்துக்கொள். உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், அதற்கு பாவி தர்மம் செய். நாங்கள் ஒவ்வொருவரும் எப்படியோ பாவம் செய்கிறோம். எத்தனையோ சகோதரர்கள் தாங்கள் விபச்சாரமும் செய்து விடுகிறார்கள். விபச்சாரம் ஒன்று, விபச்சாரத்தின் முழு வடிவத்தில் இறங்கி விடுகிறார்கள், அல்லது விபச்சாரத்தின் இடையிலே நுழைந்து வருகிறார்கள் சில சகோதரர்கள். இன்னும் சிலர் குடிவிலே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இன்னும் சிலர் வெவ்வேறுபட்ட அநாகரிகமான விடயங்களில் ஈடுபட்டு மேற்கத்திய மோகங்களுக்குட்பட்டு பாவங்களில் இருக்கிறார்கள். எங்களை சூழலில் உள்ள பாவங்கள் அழைக்கிறது, வா 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 என்று அழைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தெரிந்தோ தெரியாமலோ, நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த பாவங்களில் மாட்டிப்படுகிறோம். அதனால் எங்களுக்கு நடக்கிறது என்ன? நரகம் தயாராகின்றது. அதை அணைப்பதென்றால் பாவங்களை குறைக்க வேண்டும், பாவங்களை அழிப்பதென்றால் தர்மம் செய்ய வேண்டும். அதனால்தான் நீ பாவம் செய்யக்கூடிய அடியான், உன்னால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏதோ சில சந்தர்ப்பங்கள் செய்து விடுகிறாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கிணங்க அந்த பாவங்களிலிருந்து நாங்கள் விமோசனம் பெற வேண்டும்,
எங்களின் நன்மை தட்டு அதிகப்படுத்தப்பட வேண்டும். சகோதரர்களே, மறுமை நாளையில் மஹ்ஷரிலே நாங்கள் எழுப்பப்படுகின்ற போது, எங்களுடைய பாவம் நன்மை நிறுக்கப்படுகின்ற போது, நாங்கள் செய்த நன்மைகளை எடுத்து பார்த்தால் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த வேளை அல்லாஹ் சொல்வதை போன்று, வம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. எவனுடைய நன்மை குறைந்து விட்டதோ அவன் போகின்ற இடம் மிக சூடான நெருப்பாகும். மிக பெரும், அதற்கு மேல் சூடு இல்லை என்ற அளவுக்கு சூடாக்கப்பட்ட நெருப்பு தான் நன்மை தட்டு குறைந்து விட்டால் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நன்மை தட்டு குறைவதென்றால் பாவத்தட்டு அதிகரிக்கிறது. எனவே இந்த பாவத்தட்டை குறைப்பதென்றால் என்ன வழி? நன்மையை கூட்ட வேண்டும். அல்லாஹ் என்ன செய்கிறான்? நன்மைகளை கூட செய்கின்ற போது பாவத்தை அழிக்கிறான். எனவே எங்கள் பாவம் அழிவதற்காக ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நரகத்திலிருந்து ஒரு ஈச்சம்பழத்தை கொண்டேனும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பாருங்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகையின் பின் பெண்களிடம் வருகிறார்கள். பெண்களே, உங்களில் அதிகமானவர்களை நரகத்தில் கண்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த நரகத்திலிருந்து தப்புவதற்காக என்ன செய்ய சொல்கிறார்கள்? தசத்தக்ன, தர்மம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்வது பாவங்களை அழிக்க வாய்ப்பிருக்கிறது, நரகத்திலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பிருக்கிறது. நாங்கள் சில சந்தர்ப்பத்தில் பாவம் என்று உணராமல் சில முறையில் பிழையான வழியில் சம்பாதித்திருப்போம். அதன் பாவத்தை புரியாமல் எங்களிலே அது கலந்துவிடும். எங்களுடைய பொடுபோக்கின் காரணமாக அது வந்திருக்கும். ஆனால் அங்கே பாவக்கரைசல் நிரம்பி இருக்கும். நாங்கள் தர்மம் செய்வது அந்த பாவத்தை அழிக்க காரணமாகிவிடும். எனவேதான் நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும். அந்த தர்மம் எப்படியாக இருக்க வேண்டும்? தொடர்ந்தும் எங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்தும் எங்களுக்கு நன்மை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நான் இன்று மரணித்து விட்டால், நான் ஒரு 60 வருடம் வாழ்ந்தவராக இருக்கிறேன். இந்த காலகட்டத்தில் நான் செய்த நன்மைகள் கொஞ்சம் இருக்கிறது, நான் செய்த பாவம் கொஞ்சம் இருக்கிறது. இதேவேளை நான் மரணித்து விட்டேன், என் பட்டோலை மூடப்பட்டு விடும். இந்த நிலையிலே என் பட்டோலை மறுமை நாளையிலே என் நன்மை தீமை நிறுக்கப்பட்டு எனக்கு வலது கையில் கொடுக்கப்பட போகிறதா, இடது கையில் கொடுக்கப்பட போகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நன்மை தட்டு அதிகரித்தால் வலது கையிலே கிடைக்கும். அதற்கு ஒரு அழகான வழிதான் நிலையான தர்மத்தை செய்வது. நிலையான தர்மத்தை செய்துவிட்டு மரணிப்பது. என்னிடம் படம் இருக்கிறது. ஒரு 1000 பேர் அல்ல ஒரு 100 பேர் என்ற வசதிக்கேற்ப ஒரு 50 பேர் தொழக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்விற்காக நபிகளார் காட்டித்தந்த முறைப்படி, சுன்னாவின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுடைய முறைப்படி தொழக்கூடிய ஒரு சமூகத்திற்காக ஒரு பள்ளி வாயிலை நான் கட்டுகின்றேன். எனது நோக்கம், அந்த பள்ளியிலே மக்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், சுன்னத்தான முறைப்படி வணங்க வேண்டும். நான் கட்டிவிட்டு மரணித்து விடுகிறேன். அதன் மூலம் நான் எதிர்பார்த்தது இறைவனுடைய திருப்தி மட்டும். வேறு எந்த புகழும் இருக்கக்கூடாது, எந்த பெயரும் இருக்கக்கூடாது. என் பெயர் பொறிக்கப்பட வேண்டும், அல்ஹாஜ் என்று போடப்பட வேண்டும், எனக்கு நீங்கள் ரிசிப்ட் தர வேண்டும், நோட்டீஸ் போர்டிலே போட வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. பேரதையும் விரும்பாமல் இறைவனுடைய திருப்தியை மட்டும் நாடி அதிலே மக்கள் தொழ வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் பள்ளியை கட்டுகிறேன். நான் மரணித்து விடுகிறேன். நானோ 25 வருஷம் தொழுதவனாக இருக்கலாம். அந்த காலத்தில் அந்த தொழுகையில் எத்தனையோ குறைகள் வந்திருக்கலாம். ஆனால் நல்ல மனிதர்கள் தொழ வேண்டும் என்பதற்காக நான் பள்ளியை கட்டிவிட்டு இறந்து விட்டேன். பள்ளியிலே நாம் இறந்து விட்டதன் பின்னரும் என் பட்டோலை மூடப்படாமல் அதிலே மலக்குமார்கள் நன்மை எழுதிக் கொண்டே இருப்பார்கள். யார் தொழுத நன்மை? நான் தொழுத நன்மையா? இல்லை, அந்த பள்ளியிலே வந்து மக்கள் தொழுவார்களே, அவர்கள் ஒவ்வொருவருடைய நன்மையின் போன்ற ஒரு பங்கு எனக்கு வந்து கொண்டே இருக்கும்.
எனக்கும் வந்து கொண்டே இருக்கும். 1000 பேர் தொழக்கூடிய அளவிலான ஒரு பள்ளியை கட்டுகின்றேன், மரணித்து விடுகிறேன். 100 வருஷம் ஆனாலும் அது இருக்க வேண்டும், 1000 வருஷம் ஆனாலும் அது இருக்க வேண்டும், அதை உடைக்க கூடாது என்ற அளவிற்கு என் வசதிக்கேற்ப அழகாக கட்டுகின்றேன். அதிலே தொழுகிறார்கள் தொழுகிறார்கள் தொழுகிறார்கள். அங்கே தொழுகின்ற ஒவ்வொருவருடைய நன்மையும் எனக்கு அங்கே தொழுகையின் மூலமாக வந்து கொண்டே இருக்கும். அதில் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் நடக்க வேண்டும், மார்க்கத்தின் போதனைகள் அங்கிருந்து நடக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டேன். அது ஒரு தௌவா களமாக மாறுகிறது. அங்கிருந்து நிறைய பேர் இஸ்லாத்தை படிக்கிறார்கள். அதற்கு ஒரு களத்தை அமைத்துக் கொடுத்தேன். அவர்களின் நன்மையும் என் பட்டோலையிலே சேர்ந்து கொண்டே இருக்கும். மலக்குமார்கள் எழுதிக்கொண்டே இருப்பார்கள். நான் மறுமையை நம்பியவன், மறுமைதான் உண்மை வாழ்க்கை என்று நம்பியிருந்தால் எனக்கு அது தேவை. நான் வாழ்ந்தது 60 வருஷம், ஆனால் 1000 வருஷத்து நன்மைகள் அங்கே வந்து கொண்டிருக்கும். ஒருவர் தொழுத தொழுகை அல்ல, எத்தனையோ 1000 பேர் தொழுத நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். இவ்வாறான நிலையிலே நான் மஹ்சர் மைதானத்திலே எழுப்பப்படுகிறேன். எழுப்பப்பட்டால் அங்கே நன்மையின் தீமையை நிற்கப்படக்கூடிய தராசிலே பாவங்களை பொறுத்தவரை நாம் பாவத்துக்கு வழிகாட்டாததால் நான் செய்த பாவங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். பிறர் பாவம் செய்வதற்கு தூண்டாததால், பிறர் பாவம் செய்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தாததால் எனது பாவம் மட்டும்தான் அங்கே இருக்கும். அல்லாஹ் நாடினால் அதையும் மன்னித்திடுவான். நன்மைகளுக்கு நாம் வழிகாட்டியதால் மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா லா யன்குஸு மின் அஜ்ரிஹி ஷைஉன் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். ஒரு நன்மையான காரியத்துக்கு யார் வழிகாட்டினானோ அதனுடைய நன்மை, அந்த நன்மையை யாரெல்லாம் செய்வார்களோ அவர்களுடைய நன்மையும் அதில் எந்த குறைவும் இல்லாமல் வழிகாட்டியவனுக்கு வந்து சேரும். எனது நன்மை தீமை நிறுக்கப்படுகின்ற அந்த நாளையில் என் நன்மை தட்டு கனத்தால் அதிகரித்து மிக பெரும் அதிகரிப்பிலே இருக்கும். அம்மாமன் சகுலத் மவாசீனுஹு, எவருடைய தட்டு அதிகரித்து விட்டதோ, பாரத்தால் கதைத்து விட்டதோ, ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராலியா, அவர் சந்தோஷமான வாழ்க்கையிலே இருப்பார். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, மிக உயர்வான சொர்க்கத்திலே இருப்பார். வேறு வசனங்களில் குதூபுஹா தானியா, அந்த சொர்க்கம் அதனுடைய கனிகள் எல்லாம் கிட்ட இருக்கும். மரத்திலே ஏறி பறிக்க தேவையில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய மரத்துகளை போன்று ஆள் போட்டு ஏறி பறிக்க தேவையும் இல்லை. நாம் கம்புகளை எடுத்து தட்ட வேண்டிய தேவையில்லை. அவன் கை நீட்ட அது கண் பக்கத்தில் இருக்கும், அல்லது அவன் ஆசைப்பட்டால் அவனின் வாய்க்கு வந்து விடும். அவன் ஆசைக்கேற்ப அங்கே அனுபவித்துக் கொண்டே இருப்பான். அவ்வாறான அந்த சொர்க்கம் யாருக்கு? நன்மை தட்டு அதிகரித்தால். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அழகான வழி, நிரந்தர தர்மத்தை செய்துவிட்டு செல்வது. பட்டோலை மரணித்தாலும் மூடப்படாமல் இருப்பதற்கான வழிவகைகளை செய்வது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இது மாதிரி இன்று அல் குர்ஆன் சுன்னாவை விட்டு மக்கள் வழிதவறி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே தூய்மையான குர்ஆனை சுன்னாவை நபிகளார் காட்டிய விதத்திலே மக்கள் பின்பற்ற வேண்டும். அவ்வாறு பின்பற்றுவதற்கு மக்களுக்கு அதை எடுத்துச் செல்ல வேண்டும். அதை எடுத்துச் சொல்லக்கூடிய உண்மையான உலமாக்கள், ஆண்கள் பெண்கள், பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்படக்கூடிய கல்லூரிகள், மார்க்க கல்லூரிகள், அவைகளை நாங்கள் உருவாக்கி விடுவோம். அவைகளுக்கு அங்கே உருவாகின்ற ஆலிம்கள் அழகான முறையிலே கற்பதற்கான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்போம். அதிலிருந்து 100 பேர் உருவாகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவ்வாறான ஆலிம்கள் இந்த இடத்திலிருந்து உருவானால் அவர்கள் மூலமாக எவரெல்லாம் நேர்வழி பெறுவார்களோ அவர்களின் நன்மை அந்த ஆலிம்களுக்கு கிடைக்கும். ஒருவருடைய பிரச்சாரத்தால் 1000 பேர் பாவத்தை விட்டால் அந்த பாவத்தை விட்டவர்களின் நன்மைகள் எல்லாம்
அந்த பிரச்சாரம் செய்தவருக்கு கிடைக்கும். ஒருவரின் பிரச்சாரத்தால் 1000 பேர் ஹஜ் செய்தால் அவர்களின் நன்மையெல்லாம் பிரச்சாரம் செய்தவனுக்கு கிடைக்கும். ஒருவரின் பிரச்சாரத்தால் 1000 பேர் இணை வைத்தலில் இருந்து விடுபட்டால் அவர்களின் நன்மைகள் எல்லாம் அதற்கு காரணமாக இருந்த பிரச்சாரருக்கு கிடைக்கும். ஒருவரின் பிரச்சாரத்தால் 1000 பேர், லட்சக்கணக்கான பேர் பித்அத்துகளில் இருந்து வெளியேற வேண்டும், வெளியேறுவார்கள் என்றிருந்தால் அவர்களின் நன்மைகள் இவருக்கு கிடைக்கும். ஏன்? இவர்தான் அதற்கு வழிகாட்டியவர். இந்த நோக்கத்திலே இஹ்லாஸோடு மறுமையை, சொர்க்கத்தை மட்டும் டார்கெட் பண்ணி மனதிலே லட்சியமாக வைத்து பிரச்சாரம் செய்யக்கூடிய உண்மையான மன தூய்மை கொண்ட தாய்களை உருவாக்குவதற்காக, பணத்துக்கு அடிபடையாமல், எவர் போடுகின்ற பிச்சைக்கும் அடிபணியாமல், அதற்காக மார்க்கத்தை விட்டுவிடாமல், எந்த சந்தர்ப்பத்திலும் அல் குர்ஆனையும் அல் ஹதீஸையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதற்கு மாற்றமாக யார் வந்தாலும் தூக்கி எறிவோம், எத்தனை கோடி தந்தாலும் தட்டி அறிவோம் என்று சொல்லக்கூடிய உண்மையான குர்ஆன் சுன்னாவை மட்டும் எடுத்துச் செல்லக்கூடிய, அந்த களத்திலே போராடக்கூடிய, நபிமார்களின் வரிசையிலே தியாகம் செய்யக்கூடிய உலமாக்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இவ்வாறானவர்கள் உருவாவதற்கான ஒரு மதரசாவை நாம் அமைப்போம் என்று ஒருவர் அதற்கான 2 கட்டடத்தை கட்டி கொடுக்கிறார். அவருடைய நோக்கம் வெறும் கட்டடம் அல்ல. அவருடைய நோக்கம் அங்கிருந்து உலமாக்கள் உருவாக வேண்டும், அந்த உலமாக்களினால் பிரச்சாரம் நடக்க வேண்டும், அந்த உலமாக்களினால் மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்று இவர் அதற்கு வடிவமைத்துக் கொடுத்தால் அவர் மரணித்து விடுவார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் மரணித்து விடுகிறார், ஆனால் அவருடைய பட்டோலை மூடப்படாது. ஏன்? அவர் கட்டி கொடுத்த அந்த கட்டடத்திலே இருந்து பிள்ளைகள் படிக்கிறார்கள். அதற்கான நிழலை ஏற்படுத்தினார், அதற்கான வாய்ப்பு வசதி ஏற்படுத்தி கொடுத்தார், அதற்காக புத்தகத்துகளை வாங்கி கொடுத்தால் அது ஒரு நிரந்தர தர்மமாக இருக்கும். அவரின் அந்த உதவியினால் அவைகள் படிக்கின்றது. அந்த பிள்ளைகளுடைய நன்மையிலே இவரும் பங்குதாரராகிறார். அதனால் தூய மனதோடு செய்த இந்த இவருடைய அந்த முயற்சியினால், இவருடைய அந்த உதவியினால், அதிலிருந்து வெளியாக கூடியவர்கள் செய்கின்ற அமல்களில் இவருக்கும் பங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். அவர் மரணித்து விடுவார். அவருடைய பட்டோலையிலே அல்லாஹு தஆலா எத்தனையோ 1000 நன்மைகளை எழுதிக் கொண்டிருப்பார். ஆனால் அவர் உயிரோடு அதை செய்திருக்க மாட்டார். அவர் செய்தது என்ன? நல்லவர்கள் உருவாகி பிரச்சாரம் நடக்க வேண்டும் என்பதற்கான ஆரம்ப அமைப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்காக தன்னால் ஆனதை செய்து கொண்டிருந்தார். நல்ல ஆலிம்கள் உருவாவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை நீக்கி வைத்தார். அவர் மரணித்தாலும் அவருடைய சொத்துகள் பிள்ளைகள் பங்கெடுத்தாலும் அவர் முற்கூட்டி அல்லாஹ்வுடைய கசானாவிலே போட்டாரே, அது மட்டும் மூடப்படாது. அதன் மூலமாக சேர்கின்ற நன்மைகள் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மறுமையிலே எழுப்பப்படுவார். மஹ்ஷர் மைதானத்திலே பல லட்சம் பேர் அல்ல, பல கோடி பேர், பல 100 கோடி பேர் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய வேளையில், தள்ளாடிக் கொண்டிருக்கிற வேளையில், தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கிற வேளையில், ஒவ்வொருவரும் தனக்கு என்னவாகுமோ என்று அங்கலாய்த்துக் கொண்டு கதறித் திரிகின்ற வேளையில் அல்லாஹ் சிலருக்கு நிழல் கொடுப்பான். எதிலே நிழல் கொடுப்பான்? தலைக்கு மேலே சூரியன், மனிதனுடைய உடம்பிலே ஒரு கச்சை துண்டு இருக்காது, நிழல் எடுக்க அங்கே மரம் இருக்காது, கஷ்டத்தை சொல்ல பக்கத்தில் உதவிக்கு மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, நண்பரும் இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் நாம் மட்டுமாக இருப்பதை போன்ற உணர்விலே கட்டி தடுமாறுவோம். என் நிலை என்னவாக போகுதோ என்று 50,000 வருஷம் ஒவ்வொருவரும் அலறி திரியக்கூடிய அந்த நேரத்திலே என்ன நடக்கின்றது? அல்லாஹ் சிலருக்கு நிழல் கொடுக்கிறான். அரசுடைய நிழலிலே அவர்கள் ஆறுதலாக இருப்பார்கள். அவரில் இவரும் ஒருவர். யார்? தனது இடது கைக்கு தெரியாமல் வலது கையினால் தர்மம் செய்தவர், யாருக்கும் தெரியாமல் அள்ளி கொடுத்தவர். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த கூட்டத்திலே நீங்களும் சேருங்கள்.
அதிலே உங்களையும் நாங்களும் அழைக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், அதே நோக்கத்தில் மறுமையை மட்டும் டார்கெட் பண்ணி குர்ஆன் சுன்னாவை தூய வடிவில் நிலைநாட்டக்கூடிய உலமாக்களை உருவாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாங்கள் ஆண்கள் கல்லூரியையும் பெண்கள் கல்லூரியை நடத்தி வருகிறோம். இங்கே பட்டங்கள் சர்டிபிகேட்டுகள் நோக்கம் கிடையாது. இங்கே படித்து யூனிவர்சிட்டிக்கு போய் பெரிய பெரிய BA MA என்று ஆக வேண்டும் என்பது நோக்கம் கிடையாது. அந்த சர்டிபிகேட் எங்களிடம் கிடையாது. எங்களிடம் இருப்பதெல்லாம் தியாகத்தோடு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய தாயிகள் உருவாக வேண்டும். வழிகேடுகளும் உண்மையும் இரண்டர கலந்து ஒன்றோடு ஒன்று இருக்கிற போது அந்த வழிகேடிலிருந்து உண்மையை பிரித்தறியக்கூடிய ஆய்வாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக வேண்டும் என்ற நோக்கத்திலே பல சிரமத்துக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. பேருக்காக பல 100 பேரை வைத்து கல்லூரி நடத்தவில்லை. பல 100 பேர் இருந்தால் எங்களுடைய கல்லூரி பெரிசு என்று பெயர் வரும். அதற்கு அல்ல, பேருக்காக அல்ல. 4 பேர் உருவானாலும் அந்த 4ம் சமுதாயத்துக்கு பிரயோசனப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் பிரயோசனம் இல்லாத நிலையிலே பல 100 பேரை வைத்து பிரயோசனம் இல்லை. எனவே வேலை செய்யக்கூடிய பிரயோசனப்படக்கூடிய உலமாக்கள் உருவானால் அவர்கள் உருவாகட்டும் என்ற நோக்கிலே சிரமத்துக்கு மத்தியில் ஒரு கல்லூரியை நடத்தி வருகிறோம். அதற்கு கட்டட தேவை இருக்கிறது, அதற்கு வாசிகர் சாலை இன்னும் தேவை இருக்கிறது. புதிய புதிய பிள்ளைகளை எடுப்பதற்கு இடம் போதாது, அதை தொடர்ந்தும் நடத்துவதற்கு வருமான வசதி போதாது. ஒரு காலத்தில் எங்களுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களினாலும் கூட இவைகளை செய்வதற்கு உதவி வந்தது. ஆனால் அவைகளில் உள்ள சில பிழையான முறைகளை கண்டு நாங்கள் ஒதுங்கிக் கொண்டோம். அவர்களுடைய பிழைகளுக்கெல்லாம் வக்காலத்து வாங்கிக் கொண்டிருக்க முடியாது. அவர்கள் செய்கிற நலவும் அவர்கள் செய்கிற பிழைகளும் அவர்களும் அல்லாஹ்வும் பார்க்கிற விடயம். அவைகளை விமர்சிக்க தேவையில்லை. செய்தால் சரியை செய்ய வேண்டும். எனவே பிழைகளுக்கெல்லாம் ஆமோதிச்சு கை கொடுத்து போக முடியாது என்பதால் முற்றாக விலகினோம். இந்த சந்தர்ப்பத்தில் அன்றைக்குரிய சகோதரர்களே, தர்மம், நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் அது உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கைக்கு நிரந்தரமான பிரயோசனத்தை உங்களை மீசான் தட்டிலே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த நிரந்தர தர்மத்திற்கான வழிவகைகளை நீங்களும் செய்யுங்கள். உங்களின் நன்மை தட்டு அதிகரித்துக் கொண்டே சேரும். உங்களின் நன்மை தட்டு அது இன்னும் இன்னும் கூடிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இறந்து விடுவீர்கள், உங்களின் பிள்ளை இறந்து விடும், உங்களின் பேரன் இறந்து விடுவான், பேரனின் பேரனின் பேரன் இறந்து விடுவான். ஆனால் உங்களின் பட்டோலை மூடப்படாது, நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். தேவை இருக்கிறது, கட்டடம் பல கோடி ரூபாய் தேவை இருக்கிறது. எனவேதான் உங்களது தொகைகளை, உங்களது உதவிகளை எங்களது கல்லூரியின், அரபிக் கல்லூரியின் வருமானத்திற்காக என்றால் மதரசாவை நடத்துவதற்காக அதன் அக்கவுண்டுக்கு அனுப்புங்கள். சில சகோதரர்கள் 2 சகோதரங்களது கல்லூரியினுடைய கட்டடத்திற்காக 2 லட்சத்தை ஒவ்வொரு லட்சத்தை போட்டார்கள். அவர்களின் பெயர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும். எங்களின் அக்கவுண்டுக்கு காசு வந்திருக்கிறது, அதை நாங்கள் மதரசா கட்டடத்துக்கு எடுத்தோம். அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலி வழங்கிடுவானாக. அதை நிரந்தர தர்மமாக உள்ள கட்டடத்தில் தான் போடுகின்றோம். வீணான செலவு நாங்கள் செலவழிக்க மாட்டோம், ஆடம்பரமான செலவும் செலவழிக்க மாட்டோம், தேவையற்ற முறையிலும் செலவழிக்க மாட்டோம். காரணம், அவர்கள் தருகின்ற தொகை அது பிரயோசனப்பட வேண்டும். எனவே எங்களது வெப்சைட்டிலே எங்கள் அரபிக் கல்லூரியின் அக்கவுண்ட் இருக்கிறது, வங்கி கணக்கிலக்கம் இருக்கிறது. அதை பார்த்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நிரந்தர தர்மத்திற்காக இதை பாவியுங்கள் என்ற வேண்டுகோளுக்கிணங்க அதை போடுங்கள். அல்லது மாதாந்தம் எமது கல்லூரியை வழிநடத்துவதற்காக பல லட்சம் ரூபாய் செலவாகிக் கொண்டிருக்கிறது. எனவே இவ்வாறானவர்கள் உருவாகி ஆலிமாவதற்காக உள்ள தேவைகள், கம்ப்யூட்டர் தேவைகள். இந்த காலம் கம்ப்யூட்டர் யுகம், எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். இக்கல்லூரியிலே 2ஆம் வருடம் பூர்த்தியானதும் எங்களுடைய மாணவ மாணவிகளை
ஹதீஸ் துறை ஆய்விலே நாங்கள் பயிற்றுவிக்கிறோம். அது வேறு மரிசாக்கள் இல்லை என்றிருந்தாலும் அல்லது மற்ற உலமாக்கள் அதை எப்படி முடியுமானது 2 வருஷத்தினால் அது சாத்தியமில்லை என்று அவர்கள் கூறினாலும் அது சாத்தியமானதுதான் திறமையான பிள்ளைகளாக இருந்தால் என்பதை செய்து காட்டி வருகிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதற்கு பல கம்ப்யூட்டர் தேவைகள் இருக்கிறது. உங்களது தொகைகளை நீங்கள் போட்டு இதை கம்ப்யூட்டருக்கு பாவியுங்கள், பிள்ளைகளின் கல்வியின் இந்த பகுதிக்கு பாவியுங்கள், இதை பிள்ளைகளின் நாளாந்த செலவுக்கு பாவியுங்கள் என்று அனுப்பலாம். வசதி படைத்த பிள்ளைகளாக இருந்தால் வசதி படைத்த பிள்ளைகள் அவர்களுடைய வசதிகளை பொறுத்து பெற்றோர்களின் தருகின்ற செலவு போதுமாகும். எத்தனை ஏழை பிள்ளைகள் படிக்க ஆசைப்படுகிறார்கள். திறமையும் இருக்கும், தாகமும் இருக்கும், வருமானம் இருக்காது நாளாந்த செலவிற்கு. இதனால் அந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் அந்த பிள்ளைகளை உண்மையான ஆலிமாக்குவதற்கு ஆசைப்படுவார்கள், முடியாமல் இருக்கும். அவ்வாறானவர்களுக்கு அந்த உதவி செய்கின்ற முகமாக அப்படியாக இருந்தால் ஜகாத்துகளையும் அனுப்பலாம். அது மதரசா கட்டடத்துக்கு அல்ல, ஏழை பிள்ளையாக ஜகாத் பெற தகுதியான பிள்ளைக்கு என்றதாக இருந்தால் அதை பெயர் குறிப்பிட்டுத்தான் அனுப்ப வேண்டும். இந்த தொகை இது ஜகாத்தில் இருந்து வந்தது, ஏழை பிள்ளைக்கு மட்டும் கொடுங்கள் என்று அதை சுட்டிக்காட்ட வேண்டும். நாங்கள் ஏனைய தேவைகளுக்கு ஜகாத் காசு எடுக்க மாட்டோம். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, மொத்தத்தில் நீங்கள் நிரந்தர தர்மம் செய்யுங்கள். உங்களின் நன்மை தட்டு அதிகரித்துக் கொண்டே போகட்டும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த சொத்து அது நீங்கள் மரணித்த பின்னரும் உங்களின் மண்ணறைக்கு வந்து கொண்டே இருக்கட்டும். அதனோடு இன்னொன்றை சொல்கிறேன், இன்னொரு நிரந்தர தர்மம், அதை ஞாபகமூட்ட விரும்புகிறேன். நீங்கள் மரணித்தாலும் உங்கள் பட்டோலை மூடப்படாமல் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் திறமையாக இருக்கின்ற போது என்ன விரும்புகிறார்கள்? ஒரு டாக்டர் ஆக வேண்டும், ஒரு இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பெரும்பாலும் அதைத்தான் விரும்புகிறார்கள். திறமையான பிள்ளைகளாக இருந்தால் இவர் பெரிய டாக்டர் ஆக வேண்டும், ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் ஆசைதான். ஏன் என் பிள்ளை மிக திறமையான மனிதர்களாக இருந்த நபிமார்களின் வாரிசாக கூடாது? அவ்வாறு என் ஆசைப்படக்கூடாது. இப்படி திறமையான பிள்ளைகளை எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் என்ற அந்த லிஸ்டிலே அனுப்பிவிட்டு உங்களின் திறமை குறைந்த பிள்ளைகளை மட்டும் ஆக திறமையானவர்களுக்கு கொடுத்த இந்த நபித்துவ கல்வியை கற்பதற்கு அனுப்ப போகிறீர்களா? பிள்ளை ஒரு சோதனை அல்லவா? அந்த பிள்ளையின் மூலமாக சுவனபாக்கியத்தை ஏன் அடையக்கூடாது? ஒருவன் மரணித்தாலும் அவனுடைய பட்டோலை மூடப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் விட்டு செல்கின்ற சாலிகான குழந்தை காரணமாக இருக்கும். உங்களுக்கு அல்லாஹ் மிக திறமையான குழந்தையை தருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் ஓயலிலே ஓலையை எடுக்கின்றான். இவ்வாறான பிள்ளைகள் மார்க்கத்தை படிப்பதற்காக நபிமார்களின் வாரிசாக வேண்டும். நபிமார்கள் என்பவர்கள்தான் உலகில் அல்லாஹ் படைத்த படைப்பினங்களில் மிக இன்டெலிஜென்டான மக்கள், இறைவன் தேர்ந்தெடுத்தவர்கள், மிக திறமையானவர்கள் எடுத்துத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த நபித்துவ அறிவை கொடுக்கிறான். எனவே அந்த நபித்துவ அறிவின் வாரிசுகாரர்களாக வருபவர்கள் மிக திறமையானவர்கள் வரக்கூடாதா? மிக திறமையானவர்கள் வரக்கூடாதா? ஆனால் இன்று என்ன நடக்கிறது? அவர் ஒரு பெரிய தௌஹீத்வாதியா இருப்பார், குர்ஆன் சுன்னா பேசுவார், நான் எதையும் தியாகம் செய்வேன் என்பார். ஆனால் அவருடைய பிள்ளை மட்டும் திறமையான பிள்ளையா இருந்தால் என் பிள்ளையை நான் டாக்டர் ஆக்க விரும்புகிறேன் என்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதானா அல்லாஹ் அந்த நியமத்துக்கு நாங்கள் செய்கின்ற நன்றி? ஏன் மறுமை நாளையில் அந்த பிள்ளை விடயத்தில் விடை சொல்ல வேண்டி வரும். பிள்ளை விடயத்தில் அல்லாஹ்விடம் விடை சொல்ல வேண்டி இருக்கிறது. டாக்டர் தேவைதான், அது ஒரு தொழிற்கல்வி, வியாபாரம், தொழிற்கல்வி. 1000 தொழில்கள் செய்யலாம், ஹலாலான தொழில் கல்விகள். ஆனால் மிக சிறந்த இன்டெலிஜென்டான பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்க வேண்டும். அதை சமுதாயத்திலே எடுத்துச் செல்லக்கூடிய ஆய்வாளராக வர வேண்டும். இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற மிக பெரும் அறிஞர்களாக வர வேண்டும். எனவேதான் அது உனக்கு நீ மௌத்தானாலும் அந்த பிள்ளை மார்க்கத்தை கற்று அதை அவர் ஒரு ஆலிமாகி, அவர் மூலம் இன்னும் பலர் ஆலிமாகி, அந்த பலரின் மூலம் இன்னும் பலர் ஆலிமாக காரணமாக உன் பிள்ளை இருந்தால் அதன் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொருவரின் நன்மைகளும் உன் பிள்ளையின் காரணமாக வந்ததால், அதற்கு காரணமாக உனது பிள்ளையை நீ அனுப்பியதால், நீ பெற்றதன் காரணமாக நீ மரணித்து போனாலும்
உன் பிள்ளை மரணித்தாலும், உன் பிள்ளையின் மாணவன் மரணித்தாலும் அந்த மாணவனின் 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 நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். இதைவிட வேறு பாக்கியம் என்ன? மறுமையை நம்புகின்றாயா? மறுமைதான் உண்மையானது என்று நம்புகிறாயா? அதுதான் உண்மையான வாழ்க்கை என்று நம்புகிறாயா? இந்த பாக்கியத்தை இழக்காது. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த முறை ஓயல் எடுத்த பல மாணவர்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். திறமையான மாணவர்களை எங்களுடைய கல்லூரியிலே, ஆண்கள் கல்லூரியிலே சேர்ப்பதற்கு இருக்கின்றோம். அதே மாதிரி பெண்கள் கல்லூரியிலேயும் இன்றும் இன்டர்வியூ நடந்தது. இன்று சில பிள்ளைகளை எடுத்தோம். இன்னும் சில எதிர்வரும் 10ஆம் தேதி மீண்டும் ஒரு இன்டர்வியூ வைக்க இருக்கின்றோம். திறமையான பிள்ளைகள் வந்தால் அவர்களை எடுக்க இருக்கிறோம். திறமையான பிள்ளைகள், இன்டெலிஜென்டான பிள்ளைகள் இலங்கையின் எந்த மூலையிலும் வந்தாலும் அவர்களை கொண்டு மதரசா டெவலப் ஆக வேண்டும். மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு பிள்ளைகள் எடுக்கப்படுவது போன்று எமது கல்லூரியிலே திறமையான பிள்ளைகள் ஆலிமாக்கப்பட வேண்டும். மார்க்கத்தை படிக்க வேண்டும். இன்று கல்லூரிகள் 8 வருஷ பாடத்திட்டம் வைத்திருக்கிறார்கள். அது தேவையில்லை. 5 வருஷ பாடத்திட்டம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அது கூட என்னை பொறுத்தவரை திறமையான இன்டெலிஜென்டான பிள்ளைகள் இருந்தால் தேவையில்லை. 3 வருடம் தாராளமாக காணும். நல்ல இன்டெலிஜென்டான பிள்ளைகள் வந்தால் 3 வருடம் காணும். ஆனால் வருகிறார்கள் இல்லை, அனுப்புகிறார்கள் இல்லை. அவர்களை உலக கல்விக்காக, அற்பமான இந்த உலகத்திற்காக, அழிந்து விடும் என்பதில் சந்தேகமில்லாத உலகத்திற்காக அந்த பிள்ளைகளை அனுப்பிவிட்டு, பிள்ளை திறமை குறைந்ததாக இருந்தால், W எடுத்த பிள்ளையா இருந்தால் மதரசாவுக்கு அனுப்புகிறார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எனவே சகோதரர்களே, நிரந்தர நன்மையாக மரணித்த பின்னரும் பட்டோலையிலே நன்மை அதிகரித்து பாவங்களை அழித்துவிடக்கூடிய காரணமான இந்த நிரந்தர தர்மத்திற்கு முன்னுங்கள். நன்மைகளை அதிகப்படுத்துங்கள், பாவங்களை அழித்து விடுங்கள். அல்லாஹ் அதற்கான பாக்கியத்தை தந்தருவானாக. நிரந்தர தர்மமாக உதவி செய்து எங்களது கல்லூரியை வளங்கள். நீங்கள் மீண்டும் நிரந்தர தர்மம் செய்து உங்களுடைய பணத்தினால் நீங்கள் பல வீடுகளை கட்டியிருக்கலாம், பங்களாவை கட்டியிருக்கலாம், சொத்துக்களை வாங்கியிருக்கலாம். மரணிப்பதற்கு முன் ஒரு பள்ளியையாவது உனது சொர்க்க மாளிகையாக கட்டிக்கொள். அது உனக்கு மரணத்தின் பின்னரும் நிரந்தர நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை மறந்து விடாது என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.